பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. கையில காசு இல்லைன்னா இந்த உலகத்துல உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு. இந்த உலகம் இந்த மரியாதை இல்லை கூட சொல்ல, இந்த உலகமே உனக்கு கிடையாது, இந்த பக்கம் இவ்வுலகு இல்லைன்றார். உனக்கு இந்த ஏரியா கிடையாதுப்பா, ஓடி போயிரு அப்படின்றார். அப்போ பணம் தான் காசை தான் கடவுளடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் சம்பாதிச்சிட்டவன் போய் கேளுங்க, பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படி. இந்த கல்யாணம் முடிச்சு 45 வயசுல ஒருத்தன் இருப்பான், நம்ம 18-20 வயசுல அப்படி ஒரு சின்ன பிள்ளைகளா பார்த்துக்கிட்டு இருப்போம். டேய் இப்படி தாண்டா நானும் சுத்திட்டு இருந்தேன், இந்த கல்யாணம் பார்த்துட்டு இப்படி ஏன்டா அப்படி இல்லைங்க, கல்யாணம் பண்ணி பாடுறா உனக்கு தெரியும், கல்யாணம் மட்டும் தயவு செய்து பண்ணிடாத அப்படி. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணிடாதன்னு அட்வைஸ் பண்ற அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணவனா இருப்பான். அப்ப நம்மளுக்கு என்ன தோணும், நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா அவனை அட்வைஸ் பண்ணிக்கூட அப்படி தோணும். அவ பணத்துல ஒன்றும் பெரிய நிம்மதி இல்லை, பணத்துல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றோம். எப்படி இருப்பான் பார்த்தீங்கன்னா, நல்ல பணம் சம்பாதிச்சவனா இருப்பான். ரெண்டாவது கேட்டகரி ஒன்று இருக்கு, ஐஏஎஸ் அகாடமி நடத்துற மாதிரி. இந்த ஐஏஎஸ் அகாடமி நடத்துற 90% ஆள் பார்த்துருங்க, அவங்க ஐஏஎஸ் இருக்க மாட்டாங்க. நான் ஐஏஎஸ் இல்லை, ஆனால் நான் ஐஏஎஸ் அகாடமி நடத்துவேன் அப்படிம்பாங்க. அப்போ எப்படி அவங்க நடத்துறாங்க அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஒரே ஒரு பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1000 அட்டம்ப்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போ என்னையா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, 999 முறைகளில் பல்பு கண்டுபிடிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சனமோ 1000 டைம் தான், 1000வது முறை தான். ஆனால் 999 மெத்தடில் பல்பு கண்டுபிடிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்ல. ஸோ எதுலாம் செய்யக்கூடாதுன்னு கிடைச்சாரு. டூஸ் மட்டும் இல்லை, டோன்ஸ் முக்கியம். எல்லா இடத்துலையும் பார்த்துப்பீங்கன்னா டூஸ் எவ்வளோ முக்கியமோ அது டோன்ஸ் முக்கியம். செய்ய வேண்டியது எவ்வளவோ செய்யக்கூடாது அவ்வளோ முக்கியம் சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா நம்ம பார்க்கலாம் இதை. இப்போ நானே யோசிச்சேன், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பற்றி இதெல்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னு. அப்போ அதெல்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ எனக்கு தைரியம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். எப்போ அரசியல்வாதிகள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, எப்போ நடிகர்கள்லாம் அரசியல்வாதி ஆரம்பிச்சிட்டாங்களோ, அப்போ நம்ம வரதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தேன். நம்மளும் பேசிடுவோம், அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 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 எதிர்காலத்தை கணிக்க முடியாத விஷயம்தான் இந்த த்ரில்லை கொண்டு வந்து நிற்குது. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ஏன் ஒரு பெரிய த்ரில் நிற்குதுன்னா, அந்த கணிக்க முடியாத தன்மை தான். நம்ம எல்லாருக்குமே பேசிக்கலாக ஒரு நேச்சர் உண்டு. எதை முடியாதுன்னு சொல்கிறோமோ அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு அடம் பேசிக்கலாக இருக்கும். அப்போ இதை கணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் இது இன்னும் நிறைய வர்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் ஒட்டுமொத்தமாக படுத்தா கூட, ஒட்டுமொத்தமாக ஒன்றுலாம் நாளை காலையில் ஒன்றுலாம் போயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டே மூடிட்டாங்கலாம், பூட்டு காணுமா சாவி காணுமான்னு சொல்லி சொன்னால் கூட இந்தியா ஒன்றும் வீணாக போயிடாது. ஏன்னா இன்னமும் கிட்டத்தட்ட 80% ஆஃப் பாப்புலேஷன் இதுக்கு வெளியே தான் இருக்கு. இதில் சம்பந்தம் இல்லாமல் என்னைய மாதிரி தான் உட்காந்துருக்கு. எந்த சம்பந்தம் ஷேரா மார்க்கெட்டா ஒன்றுமே என்னப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பதவியில் இருந்தபோது அணுகுண்டு சோதனை பொக்ரான் 2 அப்படின்னு அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க. அப்படி அணுகுண்டு சோதனை நடத்தின உடனே அமெரிக்கா நமக்கு பொருளாதார தடை விதிச்சது, சாங்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொருளாதார தடை விதிச்சது. பொருளாதார தடை என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கான பொருட்கள்லாம் வராது அப்படின்னு. நம்ம பாரத பிரதமர் அப்போ இருந்தவர் அமெரிக்கன் ஸ்டைலே தான் அதை அறிவிச்சாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம அணுகுண்டு சோதனை நாம அறிவிக்கிற வரைக்கும் உலகத்துக்கே தெரியாது. அவ்வளோ சைலண்டாக போனோம். நம்ம சாதாரண ஒரு லட்சுமி பட்டாசே சைலண்டாக போட முடியாது, ஒரு அணுகுண்டே சைலண்டாக போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ விவரமாக வேலை பார்த்துருப்பாங்க பார்த்துங்க. அமெரிக்காவுடைய சேட்டலைட் இந்த பில்டிங்கை மேலே சுற்றிட்டு இருக்கு, ஒரு இன்ச்சு பாக்கி இல்லாமல். அப்போ எவ்வளோ விவரமாக போட்டிருப்பாங்க அப்படிங்கிற பாருங்க. அப்போ நம்ம வாஜ்பாய் அவர்கள் அமெரிக்கன் ஸ்டைல்லையே 2 கொடியை வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்த போது தான் நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணோங்கிறது உலகம் தெரிஞ்சது. அவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா பண்ணோம். அப்போ பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா நமக்கு சாங்ஷன் போட்டாங்க. நம்ம இனிமேல் இந்தியாவுக்கு நாங்கள் பொருட்கள் கொடுக்க மாட்டோம்னு ஒரு தடையை விதிச்சாங்க. நம்ப மாட்டீங்க, இந்தியா அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாபிஸ்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் மெம்பர்ஸ், பார்லிமெண்டரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு நம்ம எந்த கோரிக்கையும் வைக்காமல் இந்தியா மீதான சாங்ஷனை ரிவோக் பண்ணாங்க அமெரிக்கா. என்ன காரணம்னா, அங்கே நம்மளுடைய ஆட்கள் பூரா நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் உட்கார்ந்த முறை சொன்னான், சார் அவன்கிட்ட பேஸ்ட் தரமாட்டேன் ப்ரஷ் தரமாட்டேன்னு சொன்னால் வேப்பங்குச்சி தேய்ச்சிட்டு போயிடுவான் சார், அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், நம்ம தான் சார் விற்கணும், அவன் சாம்பலை தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பான், இதாண்டா சரி சொல்லிச்சிருப்பான், ஆளும் மேலும் பல்லு குருதி 4ம் 2ம் சொல்லு குருதின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க சார், அவங்க இப்போ குச்சி வச்சு தேய்ச்சி போயிடுவாங்க சார் அப்படின்னு. அவங்க நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. 140 கோடி பேர், லார்ஜஸ்ட் மார்க்கெட்,
குளோபலா. ஏன்னா சைனால நீங்க எந்த பொருளையும் விற்க முடியாது, அவனே வச்சு வித்துட்டு இருக்கான், அவனே உலகத்து பூரா வித்துட்டு இருக்கான். மேட் இன் சைனான்னா நம்மளாம் பூரா பயந்துருவோம். அந்த மாதிரி வந்து பெரிய அளவு ப்ராடக்ட் அவனே வித்துட்டு இருக்கான். அப்போ உலக நாடுகளில் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணா அதை வாங்குறதுக்கான ஆள் யார் அப்படின்னா அது இந்தியன்ஸ். 140 கோடி பேர் இருக்கக்கூடிய மார்க்கெட். அது இந்தியன்ஸோடைய பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா அபரிமிதமானது. ஏஐ உள்பட எதுவாக இருந்தாலும் அதுல நம்பர் 1 நம்மால் இருப்பான். என்ன ஒரே பிரச்சனை, நம்ம ஊர்ல இருக்க மாட்டான், அவன் வெளிநாட்டில் இருப்பான், அவ்வளவுதான் அவனுக்கு. அப்ப அவனுக்கு என்ன மண்டை இருக்கு, மசாலா இருக்கு, அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு இங்க எல்லாம் அது வந்து வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு அதான் தெரியுது. நம்ம நண்பர் சொன்னார்ல, நான் எவ்வளவு தொண்டை தண்ணி யூஸ் பண்ணி என் பேச்சை கேட்டு காப்பி பண்ணி பேசினா 1,00,000 பேர் பாக்குறாங்க, நான் பேசினா 300 பேர் பாக்குறாங்க. அவருடைய வழி எனக்கு தான் தெரியும். அதற்கு முன்னாடி வேற ஒரு தம்பி பேசினாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாரு. அவர் வந்து எவ்வளவு வியூஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி பேசினாரு. ரொம்ப எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, எனக்கு அந்த மேட்டர் தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எவ்வளவு வியூஸ் வாங்குறதுன்னு சோசியல் மீடியாவில் போனால் எங்கள் ஆட்கள் போய் மண்டையை உடைச்சிட்டு இருப்பாங்க. பை காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலில் நாங்கள் வந்து இது வரைக்கும் 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரு முறை கூட நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க சொன்னதே கிடையாது. ஒரு வீடியோவில் சொன்ன கிடையாது, ஒரு நாள் சொன்ன கிடையாது, 7 வருஷமாக சொன்னது கிடையாது. இன்னைக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறோம் எங்களுடைய சேனலில். 2.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர். அது எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம், வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி சத்தியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப தினமாக நம்புறேன். சரியான விஷயங்களை பேசினா அது வந்து போய் சேரும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம போய் அவங்கள பிடிச்சிட்டு இழுத்துட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்கல்ல, பூ கடைக்கு சென்ட் தேவையில்லைல்ல, நம்ம பூக்கடைன்னா பூ ஒரிஜினல் பூ வந்து அதுவே மணக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக நம்ம இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே தேடி வரும். அது எஃப்டியா இருக்கலாம், இங்கேயே இருக்கக்கூடிய உற்பத்திக்கான விஷயங்களா இருக்கலாம். அப்போ நாம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கேள்வி வரும். எனக்கு இதில் ஏதாவது நாலேஜ் இருக்குதா அப்படின்னா, செய்தியில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய நாலேஜ், வேற ஒன்று. ஐ எம் அட் நியூஸ், நான் வந்து நியூஸில் இருக்கேன். அது வந்து பல சமயங்களில் நாங்கள் வந்து பொருளாதாரம் பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய ஜேர்னலிசம் கிளாஸில் சொல்லுவோம், யூ மே நாட் பி எ மாஸ்டர் ஆஃப் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட், பட் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் எவ்ரி அதர் சப்ஜெக்ட். எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஏஐ வந்து என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரியும். குறைஞ்சபட்சம் நம்முடைய ஐஐடியோடைய டைரக்டர் காமக்கோடிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நான் சொல்றது, அவர் பெரிய மாஸ்டர், நான் அந்த அளவுக்காக நம்ம ஊரில் இருக்கிறாருங்கிறதுக்காக அவரையாவது ரீச் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து தெரிஞ்சுக்காத விஷயமே இல்லை. கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிரிக்கெட்டில் கோல் போட மாட்டாங்க, ரன் எடுப்பாங்கிற பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு பேசிக் நாலேஜாக இருக்கணும். அப்போ எல்லா சப்ஜெக்டும் அப்படித்தான் எங்களுக்கும் வந்து மார்க்கெட் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹிண்டன்பர்க்ல போட்ட ஒரு செய்தி. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி போட்டாங்க, இந்தியாவில் அதானி நிறுவனம் செபியை ஏமாற்றி மோசடி செய்து இப்படிலாம் செஞ்சது அப்படின்னு. பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு மார்க்கெட்ல. அதனால நாங்களும் வந்து இந்த ஹிண்டன்பர்க்னா என்ன, செபினா என்ன, அதானி யாரு அப்படின்னு நாங்கள் வந்து, அதானி யாரெல்லாம் சொல்ல முடியாது, பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால அதானி அப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஸோ அப்படின்னு யார் யார் என்னெல்லாம் பார்த்து நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம நாலேஜ் கேதர் பண்ணி நம்ம சொன்னோம். அப்போ வந்து அந்த அனலைசிஸ் பண்ணும்போது, பிரதர் சொன்னார் இல்லையா, அந்த அனலைசிஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சது. நமக்கு தான் வாய் வச்சு சும்மா இருக்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து அதானியோடைய மார்க்கெட் ஷேர் வந்து பெருசா விழுந்துச்சு, டமால் விழுந்துச்சு. அப்ப என்னுடைய சிற்றறிவை பயன்படுத்திட்டு சார் சொன்னாரு, சஜஷனா சொன்னா பிரச்சனை யாரும் சொல்லக்கூடாதுன்னாரு. அது நீங்க உள்ள இருக்கிறாள் சொல்லக்கூடாது, நாங்க வெளியே இருக்காள் நாங்க என்னாலும் சொல்லலாம், நான் வந்து எங்களுக்கு வந்து நம்மள கேட்க மாட்டாங்க. அப்ப நான் வந்து ஆன் ஏர் சொன்னேன் டெலிவிஷன்ல, அதானியோடைய ஷேரை இப்போ வாங்குங்க, கேரண்டியா உங்களுக்கு வந்து 2-3 மாசத்துல ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம்னு எனக்கு தெரியும், அதானி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 மேட்டர் எனக்கு கிடைச்சது. இதை வந்து என்ன ஆச்சு, இப்படி நான் வந்து ஆனேர்ல நான் சொன்னேன். இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா தயாரிப்பாளருடைய பையன், சார் உங்களால் நான் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்னாரு. நானே இன்னும் அவ்வளோ சம்பாதிக்கலையே சார், என்ன சார் இது அப்படி, என்ன சார் இது அப்படின்னேன். சார் நீங்கள் வந்து அதானியோட ஷேரை வாங்கிக்கங்கன்னு சொன்னீங்க, நான் ரொம்ப கவலையில் இருந்தேன், இது வந்து போச்சு, படுத்துருச்சு, விழுந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து அதானி ஷேரை வாங்குங்கன்னு சொன்னீங்க, நான் ஃபுல்லாக வாங்கி போட்டேன் சார், இன்னைக்கு வந்து வேறு ரேஞ்சுக்கு போயிடுச்சு சார் அப்படின்னாரு. அதில் ஏதாவது பாதி ஷேராவது கொடுங்க சார். வா சார், தாய் கிழவி படத்தில் சொன்ன மாதிரி 160 பவுன்ரா பவுனு, ஒரு 10 பவுனாவது கமிஷன் கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தா அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இது வந்து சின்னதாக ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. கோவிட் பீரியடில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்,
இங்கே கோவிட் பீரியடில் 10th +2 பாஸ் பண்ண எடப்பாடி பழனிசாமியால் பாஸ் பண்ண குரூப் வேறு இருக்கீங்க. அதனால் வந்து அது வந்து ஒரு பக்கம், அதை தாண்டி கொஞ்சம் பெரியவங்களாம் யூஸ் பண்ணீங்கன்னா பெரிய இறைவனுடைய கொடை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுடைய எல்லாருடைய ஃபோன் கான்டாக்ட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 10-20 நம்பராது கோவிட் பீரியடில் நம்ம வந்து டெலிட் பண்ண வேண்டி வந்திருக்கோம். அவ்வளோ பெரிய துயரத்தை சந்தித்து பை காட்ஸ் கிரேஸ் நம்ம வந்து சர்வே பண்ணி வந்தோம். அந்த பீரியடில் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ், ஒரு நேம் வந்து எமர்ஜ் ஆச்சு. பல்சாக்சி மீட்டர் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ அது என்னன்னு நாங்கள் மெடிக்கலான விஷயம், அதனால நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அந்த பல்சாக்சி மீட்டரை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அது வீட்லேயே வாங்கிக்கலாம், கையிலே வச்சுக்கலாம், விரல வச்சுக்கலாம், ஒன்றும் நர்ஸ் தேவையில்லை, டாக்டர் தேவையில்லை, அது வந்து பார்த்துக்கணும், ஆக்சிஜன் சொல்லுவோம், இது சொல்ல உடனே காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அண்ட் மெடிக்கல் ஷாப்பும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து சொன்னார், நான் உடனே உங்கள் வீடியோ பார்த்தேன் தம்பி, உடனே நான் ஒரு 100 பல்சாக்சி மீட்டர் வாங்கி போடுறான்னு சொன்னேன். வாங்கி போட்டு 100 வித்துரு சார், அடுத்தடுத்து ஆர்டர் போட்டுருக்கேன். நம்ம பேரை சொல்லி பல பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நமக்கும் ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கு போல, எப்போ எது படுத்தா எப்போ இது எந்திரிக்கும்னு தெரியுது போல அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சி தான் அவ்வளோ துணிஞ்சு இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அதுக்கு தான் இந்த விஷயம். ரெண்டாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற, ரெவின்யூ அப்படிங்கிறது வேற அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சார்லாம் கோச்சுக்கிட போறாரு, என்னெல்லாம் பேசுறாங்க பாடுறா. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற, ரெவின்யூங்கிறது வேற அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எது சர்ப்ளஸா இருக்குதோ, எதை நீங்கள் ஒரு கேம் ஆடி பார்க்க முடியுமோ அதை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்னுடைய ரெவென்யூ மாடலாகவே இதுதான் இருக்க போது, நான் ஷேர் புரோக்கிங்கோ, ஷேரில் நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இதுலேருந்து மாற்றி நான் போட்டு வாங்கி கொடுத்து பண்ணுறதோ தான் என்னுடைய லைஃபாகவே இருக்க போதுன்னு, அதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நிறைய அனுபவம் வாங்கி அதற்கு பிறகு அது வந்து உங்களுடைய ரெவென்யூ மாடலாக மாற்றினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நேரடியாக எடுத்தோடனே இதுதான் என்னுடைய லைஃப் டைம் ரெவென்யூக்கான மாடல் யூஸ் பண்ணால் அதில் ரிஸ்க் வந்து நிறையா இருக்குன்னு பார்க்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு ட்ரையலாக நீங்கள் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு சின்னதாக போட்டு அந்த அந்த யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப உதவும் நான் பார்க்குறேன். ஏன்னா கையில் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறதுங்கிறது ஒரு தனித்திறமை. யோசிச்சு பாருங்க, நீங்க அம்பானியுடைய, திருபாய் அம்பானியுடைய குடும்பத்தில் வந்து சொத்து 2ஆ பிரிக்கப்பட்டது. திரு சிதம்பரம் அன்னாள் நிதியமைச்சர், அவர் நேரடியா போய் திருபாய் அம்பானியோட குடும்பத்தில் 2ஆ பிரிச்சு முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து சொத்து பிரிப்பில் தலையிட்டு பண்ணார். ஏன்னா அவ்வளோ பெரிய குடும்பம், அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 2ஆ பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அனில் அம்பானி திவால் ஆயிட்டார். முகேஷ் அம்பானி எங்கேயோ போயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் அதானிட்ட நம்பர் 1 பொசிஷனை ஸ்கிப் பண்ணாரு. நம்பர் 1 பொசிஷன்ல அதானி வந்திருக்காரு. இப்பதான் நம்பர் 2 பொசிஷன்ல அம்பானி நிற்கிறாரு. அப்ப ஒரே குடும்பம், ஒரே வித்து, அண்ணன் தம்பி 2 பேரு. அனில் வந்து வேற மாதிரி போயிடுச்சு. அந்த அனில் நீங்க படக்கணும் என்ன, அனில் அம்பானி வேற மாதிரி போயிடுச்சு. முகேஷ் நம்ம வந்து கெட்டிக்காரா வந்துட்டாரு அப்படின்னு பார்க்கும். அப்ப இது எங்க வந்து நிக்குதுன்னா, அப்ப வந்து உங்கள்கிட்ட 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் அது 10,000 கோடியாக மாறப்போதா, வெறும் 10,000 ரூபாயா மாறப்போதாங்கிறதுலையும் ஒரு பெரிய நாலேஜ் ஒன்று தேவைப்படும். அதுக்குதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுல போடணும், என்ன போடணும். எங்க ஊர்ல அழகா சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆத்துல போட்டா கூட அளந்து போடணும்டா அடிப்பான். ஏன்னா ஒரு கணக்கு இருக்கணும். இல்லை சும்மா நாத்துக்கு வந்தது புரிஞ்சிருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு கணக்கு இருக்கணும், அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல நமக்கு ஒரு பெரிய நாலேஜ் வேணும். நம்ம வந்து வெறுமனே நம்மகிட்ட வந்து கையில காசு இருக்குது அப்படிங்கிறதுனால விட்டுறக்கூடாது, அப்புறம் திரும்பி கிடைக்காதுன்னு பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ரியல் எஸ்டேட்ல வந்து அதை மாதிரி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப எளிமையான பாயிண்ட். உலகத்தில் நிலம் கம்மி அல்லது குறைந்து கொண்டே வருது, கடலால் அரிப்பு எடுத்துக்கிட்டே வருது. உலகத்தில் மனிதர்கள் ஜாஸ்தி. சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம 35 கோடி பேர், நாம இந்தியன்ஸ். இன்னைக்கு 147 கோடி பேர். அபிஷியலா உலகத்தின் அதிக மக்கள் தொகை கண்ட நாடு நீங்கள் படிச்சிருக்கும் போது சைனாவா இருக்கும். இன்னைக்கு நாம தான். ஸோ நம்ம வந்து சைனாவை சர்பாஸ் பண்ணி வந்துட்டோம். நம்ம வந்து நம்பர் 1 உட்காந்துருக்கிறோம். அப்போ மக்கள் தொகை பெருகிட்டே போகுது, நிலம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா அப்போ நிலத்துக்கான வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதனால ரியல் எஸ்டேட்ல நீங்க வீடோ, நிலமோ, பிளாட்டோ, சொந்த தனி வீடோ ஏதோ ஒன்று, அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டோ, ஃபார்ம் லேண்டோ ஏதோ ஒன்று வந்து கட்டாயம் வரும். லேண்டுக்கு வந்து பெரிய வேல்யூ இருக்கு. அதை விட பெரிய பியூட்டிஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு. அதில் வந்து கோல்டு நீங்கள் வந்து பிரதர் SIPக்கு 10 ரூபா சொன்னார்ல, அந்த மாதிரி கோல்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன் பேப்பரை நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே பண்ணுது, நிறைய நிறுவனங்கள் பண்ணுறாங்க, எல்லா பேங்க்ஸும் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ஒரு 10 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு நீங்கள் வந்து கொண்டு முடியும். கோல்டு வந்து சேஃபஸ்ட். திரு IIM உடைய ப்ரொஃபஸர்
எங்களுடைய சாணக்கியால் வந்து ஒரு மிக முக்கியமான வீடியோ போட்டிருக்கிறாரு. ஒரு 2 மணி நேரம் ஸ்பீச் அது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி. அதில் வந்து எஸ்பெஷலி கோல்டு பற்றி, ஏன் வந்து கோல்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கமாடிட்டி, இதை மாதிரியான ஒரு பொருள் வந்து ஏன் காலகாலம் அவங்களுக்கு தெரியும். தங்கத்தோடைய வேல்யூ நேத்து இல்லை, நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ராமாயண மகாபாரத காலத்துல தங்கம்னா வேற, தங்கம்டா அப்படிமாங்க. ஸோ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கே தங்கம்னு பேர் வைப்போம். அந்த மாதிரி தங்கங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம், ஈஸியா மாத்திக்கலாம். வந்து ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் பாருங்க. என்னுடைய அம்மாட்ட வந்து ஒரு 10 பவுன் செயின் இருக்கும். அந்த 10 பவுன் செயினுடைய ரேட் இன்னைக்கு என்னங்கிற நீங்க பாத்துங்க. அந்த 10 பவுனை எங்க அம்மா அப்படியே கழட்டி என்னுடைய ஒய்ஃப் கழுத்துல மாத்தி விட்டா, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த கமாடிட்டி அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஓவர் நைட்ல. அதோடைய ஓனர்ஷிப் உடனே மாறிச்சு. நாளிலிருந்து அது வந்து என்னுடைய ஒய்ஃப் உடைய ப்ராப்பர்ட்டி. நேற்று வரைக்கும் அந்த அந்த சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கு பாருங்க. மேட்டர் ஆஃப் எ மினிட், அவ்வளவுதான். நோ பேப்பர், நோ டாக்குமெண்ட், நத்திங். நீங்க வந்து அடமானம் வச்சுக்கலாம், வித்துக்கலாம், திருப்பி பார்த்துக்கலாம். இன்னைக்கு உள்ளே பயங்கரமான கோடீஸ்வரனா யார் உட்கார்ந்துருக்கான்னு பாக்குறீங்க. பல செயின், பல கிழங்கு போட்டு தங்கத்தை அடமானம் விற்கிற உங்களுடைய அடமானம் வைத்த தங்கத்தை உடனே விற்க வேண்டுமா? அதுக்கு எல்லா நடிகையுடைய போட்டோ போட்டு வச்சிருக்காங்க. தங்கத்தை விற்கிறதுக்கு இவ்வளவு போட்டி போட்டு வச்சிருக்காங்க. பயோச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, தங்கத்தை நானே அடமானம் வச்சிருக்கேன், நானே என்னைக்காவது மீட்டுறோம் நம்பிக்கை வச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க, வா உடனே வித்துரு அப்படின்னு. நம்மளும் சந்தோஷம், ஆப்பா வித்துரும், உன் அடமான நகையை மீட்டுறேன். முதல் வரி சொல்றாங்க, அடமான நகையை மீட்டலாம், அப்புறம் அடமான நகை வித்துடலாம். ரெண்டாவது, உனக்கு கையில் நிறைய காசு பா, அப்புறம் தங்கம் உன் பணம், அது ஏன் பணம், முடிஞ்சு வச்சா. அப்போ அது விளம்பரம் பாருங்க எவ்வளவு அதிகமா இருந்து. அப்ப தங்கம் வந்து ஸ்லோவா ஏறினாலும் ஏறும், கட்டாயமா ஏறும். 1000 ரூபாய் விலை ஏறும், 100 ரூபா தான் குறையும். தங்க விலை இன்னைக்கு குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி காலையில ஒரு மார்க்கெட், நம்ம ஜெயந்தி ஜலானி நம்ம இருக்கிறாரு, காலையில ஒரு ரேட் போடுவாரு, மதியம் ஒரு ரேட் போடுவாரு. நீங்க வந்து காலையில 500 ரூபாய் உயர்வு, மதியம் 300 ரூபாய் குறையும். 300 ரூபாய் குறைஞ்சிச்சா, 500 ரூபாய் ஏறினல தான் 300 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்படின்னு பார்த்தா 200 ரூபாய் கூட்டிதான் இருக்கு. அப்ப கூட்டிகிட்டே போகல, எந்த செகண்ட் தான் கிடையாது. தங்கம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதை தாண்டி இப்ப புதுசா இந்தியா முழுக்க இது மாதிரியான நிகழ்ச்சிகள், இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி வந்துட்டு தான். இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் பத்தின ஒரு பெரிய நாலேஜ், ஆர்வம் எல்லாத்துக்குமே பெருசா வந்து நிக்குது. பெருசா அதிகமா வந்து நிக்கிறாங்க நம்ம பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருக்கிறார், எங்களுடைய க்ளோஸ் அசோசியேட்டா இருக்கிறார், சாணக்கியாவோட சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கார். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹியர். அது வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனா நீங்க கருதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப தரையிலிருந்து வந்தவர், ரொம்ப சாதாரணமா ஏழை குடும்பத்திலிருந்து, வட சென்னையில ஒரு சேரி பகுதியிலிருந்து வந்தவர். இந்த மார்க்கெட்ல இறங்கி ஷேர்னா என்னன்னு வந்து அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு பார்த்து அடிச்சு நம்பர் 1 புரோக்கரா மாறி வந்து அவர் வந்து எனக்கு புது கிளையன்ட்ஸ் வேண்டாம்ன்றார். நீங்க வந்து நாளைக்கு வந்து, சார் என்கிட்ட ஒரு 100 கோடி ரூபா இருக்கு, நீங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானரா நீங்க இருங்கன்னா, வேண்டாம் சார், முடியாது சார், டைம் இல்லை சார். அந்த ரேஞ்சில் போய் வந்து பெரிய சம்பாதிச்சிருக்காரு. அவரே பயங்கரமா சம்பாதிச்சிருக்காரு. ஜஸ்ட் இமேஜின். அவர் நம்ம கூட அசோசியேட் ஆகி சில ட்ரஸ்ட் மூலமா சில நல்லது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இதுல எவ்வளவு சம்பாதிக்க முடியும். ரொம்ப சின்ன டீம் தான் வச்சிருக்காரு. மொத்தமே ஒரு 5-6 பேர், ஒரு 500 பேர் உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து பழைய படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, இந்த ஷேர் மார்க்கெட் பார்த்தா ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, டக்குன்னு பிஸியா இருப்பாங்க. நம்ம இவ்வளவு நாள் ரொம்ப கூலா கம்போஸா சாதாரண மொத்தமே இந்த ஆஃபீஸ்ல 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அதோட டேர்ன் ஓவர் வந்து அன்இமேஜினபிளா இருக்கு. அவர்கள் வரக்கூடியவங்க எல்லாம் வந்து இவர் கொடுக்கக்கூடிய, இவர் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணி தராருங்கிற பொறுத்து அவங்க அந்த கமிஷனை போக எக்ஸ்ட்ரா தந்துட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் அவர் வந்து இந்த ட்ரஸ்ட் எல்லாம் எடுக்காரு. அந்த மாதிரி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பெரிய ஃபேஷனேட்டிங்கான பாயிண்ட். திரை உலகம் ஒரு சில நட்சத்திரங்களை தான் உருவாக்குகிறது. ஆனால் எல்லா மின்மணி பூச்சிகளும் நாமும் நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று துடிக்கின்றன. அந்த த்ரில் வந்து அதுல தான். நாமளும் ஒரு நாள் நட்சத்திரம் ஆவோம் அப்படிங்கிறது. அப்போ வந்து அது ரொம்ப நம்மளை நகர்த்திக்கிட்டே போகுதுங்கிற பார்ப்போம். அந்த அந்த நட்சத்திரத்தை பார்க்கறதா நமக்கு வந்து ஒரு நாள் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டு இருக்கு. அதுல எவ்வளவு நாள் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து நானா புரிஞ்சுக்கிட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன்னா, நீங்க எல்லாம் மாஸ்டர்ஸ், நான் வந்து சும்மா என்னுடைய புரிதலை மட்டும் சொல்லிட்டு, லாங் டேர்மா நம்ம வந்து நமக்கு வருமானம் வந்தா போதும் அப்படின்னு இந்த டாடா மாதிரியான நிறுவனங்கள் இருக்கு. நிதானமா, மெதுவா, அமைதியா அப்படி போயிட்டே இருக்குது. போறாங்க. ஜாக்வார் கம்பெனியை வாங்குறாங்க, ஏர் இந்தியா வாங்குறாங்க. ஒரு அங்கங்க ஆக்சிடென்ட் ஆகி படக்குன்னு ஃபிளைட்லாம் விழுந்தா கூட எந்திரிச்சு போய் வராங்க. இது மாதிரி சமாளிச்சு போயிட்டு இருக்காங்க. லாங் டேர்மா போயிட்டு இருக்காங்க. அப்படி போட்டு அப்படி காசு எடுக்கணும் அப்படின்னா அதானிட்ட போனா வந்து கிடைச்சிடும். அப்படி போனா அப்படி இப்படி ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, வக்கீல் இப்படி போட்டு இப்படி கேஸ் முடிச்சிடலாம். அப்படி போனா அங்க போய் நிக்கிறாங்க. இல்ல அம்பானி மாதிரி பாத்தீங்கன்னா 2-3 கவர்மெண்டா, நீங்க எல்லாருமே அதானி சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்டால ஆதாயம் அடைந்தவர்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாரு. அதானி தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். இந்த கவர்மெண்டால ஆதாயம் அடைந்தது அதானினா, முந்தின கவர்மெண்டால ஆதாயம் அடைந்தது அம்பானி. அது எல்லாருக்குமே தெரியும். ராஜீவ் காந்தியோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, எல்லாருமே போனாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ நமக்கு வந்து இடையில ஒன்று வேணும்னா நம்ம வந்து அம்பானிட்ட போலாம். இந்த மாதிரி வந்து வேற 3 டேமா வந்து பார்த்துட்டு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிடில் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணாங்க. இது மாதிரி கம்பெனியில் பார்க்க வேண்டியது.
இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, செய்திகளை நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து ரொம்ப சரியா வைக்கிறது வரும். நியூஸ் வந்து அது எனக்கே ரொம்ப ரீசெண்டாக தான் தெரிஞ்சு. நான் வந்து இவங்க என்கிட்ட டேட்டு கேட்ட நாள்ல இருந்து கொஞ்சம் அப்படியே இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா செய்தி வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அவர் பிரதர் சொன்னார் பாருங்க, நான் நியூஸ்ல எவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அவர் வந்து நியூஸ் சேனல்ல வர்றது போக நியூஸ் சேனல் வர்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ உங்களுடைய மார்க்கெட்டை யார் தீர்மானிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? எங்களோட அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் தான். நம்முடைய மார்க்கெட்டை தீர்மானிக்கிற அவர் தான். அவர் எங்கே உட்காந்து பிரதர் சொன்னார் பாருங்க, நைட்டு தூங்கி காலை கோவப்பட்டுறாரு, அவ்வளவுதான் நான் ஹார்மோஸ் நீரினை முடக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு ஒரே பஞ்சாயத்து. அவர் ஒரு ரூம் கதவை மூடுனா நமக்கு இங்கே கேஸ் இல்லைன்றாங்க. அப்ப எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அப்ப உடனே கேஸ் கம்பெனிகள்லாம் வந்து தடுமாறுது. வேற ஏதாவது சமாளிச்சாலும் பார்த்து ரஷ்யால வாங்கிட்டோமான்னு பார்த்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா போயிட்டு இருக்கு. ருபி வேல்யூ வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிட்டு இருக்கு. இது வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அது வந்து சினிமாக்கள்ல வர்ற மாதிரி அதுல வேணும் மேல ஒரு சீனு கீழே ஒரு சீனு, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு பார்த்தா நடுவில் ஒரு சீன் ஓடிடும். அந்த மாதிரி வந்து நியூஸை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு மார்க்கெட்டை நீங்க வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குங்கிற புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நியூஸ்னா செய்தியில நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் பெரிய அளவில் வந்து ஒரு வரலாற்றை மாற்றுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது அகில இந்திய அளவில், தமிழ்நாட்டு ரிசல்ட்டுக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது, ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அன்னைக்கு நிஃப்டி இறங்கிருச்சு, சென்செக் ஏறிச்சு. அதுனா அந்த ரிசல்ட் என்ன வருதோ அவ்வளோ பயங்கரமான ஃபிளக்சுவேஷன் இருக்கும். அதை வச்சு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்டா மெஜாரிட்டி கவர்மெண்டா பிஜேபி ஃபுல்லா ஜெயிச்சுதா பாதி ஜெயிச்சுதாங்கிறத மார்க்கெட் மாறும். அதுல ஒரு ஸ்டெபிலிட்டி பத்தி யோசிக்கிறேன். அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க கம்பெனியை மட்டும் பார்த்தா போதாது, நீங்க எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினையும் சேர்த்து பார்க்கணும். புரியுங்களா? அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வேற என்னத்தையும் மாத்தி விட்டு போயிடும். அப்ப எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க. நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளவு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான புது விஷயங்கள் வந்துருச்சு பாருங்க. எவ்வளவு கம்பெனி வந்துருச்சு. ஒரு 5 வருஷம் முன்னாடி இது போன்ற நிறுவனங்களே கிடையாது, ஒரு நிறுவனங்கள் கிடையாது. இன்னைக்கு இது போன்ற நிறுவனம் எவ்வளவு வந்துருச்சு பாருங்க. இந்த நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்காது. ஆனா இந்த நிறுவன ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகும். எவ்வளவு பெரிய காம்ப்ளெக்சிட்டி பாருங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன், கம்பெனியோடைய ஓவரால் ப்ராஃபிட்டுக்கும் ஷேரோடைய வேல்யூக்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை. அது வந்து சம்பந்தப்படுற மாதிரி நம்ம கன்வென்ஷனலா பழைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா லாபம் சம்பாதிக்கிறான்னு நல்லா நினைக்கிறோம். இந்த இடத்துல நீங்க ஷேர்ல எனக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டிய மேட்டர்ல வாங்கிட்டல வித்துரு. அப்ப அடுத்த நிலையில போயிருது. நீ 100 ரூபாய்க்கு வாங்கின 110 ரூபாய்க்கு வித்துற, கம்பெனிக்கு லாபமோ இல்லையோ உன் ஷேரை வித்ததுக்கு லாபம். ஏன்னா இது போங்காட்டமா இருக்கு அப்படின்னு வச்சேன். உங்களுக்கு புரியுங்களா? கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு, ஆனா ஷேர் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுக்குமே டைரக்ட் கனெக்ட் இல்ல, வேற மாதிரி பிசினஸ் பண்றான்னு. அப்ப ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செய்திகளை வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு. டெக்ஸ்டைல் தொடர்பானது, ஃபுட்டு தொடர்பானது அண்ட் மெடிசன் ஃபார்மா கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறேன். அது வந்து நம்ம வந்து அதெல்லாம் படக்குன்னா அவ்வளவு ரொம்ப ஸ்டெபிலைஸா நிதானம் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சருக்கு அதுக்கான அடிப்படையான லாஜிக் பாத்தீங்கன்னா இவ்வளவு சாதாரண விஷயம். அது வந்து பயங்கரமா யோசிச்சு நீங்க வந்து ஃபார்மா கம்பெனிஸ் ஒரு 4-5 கம்பெனி ஞாபகம் வச்சிருப்பீங்க. எப்பயுமே நல்லா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஒரு கோவிட் வரும், அப்படி இல்லைன்னா ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க, அதை வச்சு உலகம் வித்துருவாங்க, அதை வச்சு பெரிய ஆளாக நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தானே பெருசா வந்துடலாம். ஒரு சின்ன கணக்கு தான். அப்போ ஃபார்மாவோ ஃபுட்டோ டெக்ஸ்டைலோ எப்படிப்பா ஷைன் பண்ணுதுன்னா இந்த 3 இல்லாம நம்ம இருக்க முடியாது. அவ்வளவுதான். நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், நம்ம எல்லாருக்கும் துணி வேணும், நம்ம எல்லாருக்கும் மருந்து மாத்திரை வாழப்படும். அப்ப இந்த விஷயங்கள் வந்து அடிப்படையான தேவையா இருக்கு. அப்ப இதுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதுல புதுசா ஒரு கம்பெனி புதுசா ப்ராடக்ட் வரும், பண்ணிட்டே இருப்பான்னு பாக்குறோம். நாம போய் கடைக்கு வாங்கினது போய் நம்ம கிட்ட உள்ள வந்து நிக்கிறான் அப்படின்னு பாக்குறோம். இந்த அமேசான் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கடைக்கு போனா ஒரு ஃபீல் இருக்கும், கடையில போய் தொட்டு பார்க்கலாம், துணியை பார்க்கலாம், சாப்பாடு பார்க்கலாம்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஆப்ல வந்து பார்த்துட்டு 4 இடங்கள்ல 4 விஷயங்கள் எடுக்கும். அப்ப கம்ப்ளீட்டா வந்து மொத்தமா மாறிட்டு இருக்கு. அப்ப எது புது விஷயமா வருதோ, இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு பாருங்க, ரத்தன் டாடா இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா புது விஷயங்கள் தான் இன்னைக்கு வருது. பிரதர் சொன்னார்ல, 22-25 வயசு பையன் வந்து என்கிட்ட 500 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இருக்கு, 600 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இருக்குன்னா அது வந்து நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும், சாத்தியமான. ஆனா நம்ப மாட்டீங்க, இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுடைய சரி பாதி சராசரி வயது கொண்ட 25 வயது இருக்கிறவங்க வந்து பல 1000 கோடிக்கான அதிபதிகளாக நிறுவனங்களா இருக்கக்கூடிய சிஓங்களா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து வயசுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அனுபவம் இருந்தா ரொம்ப சந்தோஷம். அனுபவம் இல்லாமலும் மண்டையில ஒரு ஸ்பார்க் ஒன்று வச்சுட்டு அது வந்து புயல் போல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி புது கம்பெனியுடைய நீடு, அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ட்ரிக் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். பேசிக்கலா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, மனிதர்கள் சோம்பேறிகள்.
எது எதெல்லாம் சொபிஸ்டிகேட்டடா அவங்கள வச்சிருக்குமோ அது எதுக்கெல்லாம் பெருசா இருக்கும். நம்ம வந்து டிவி வச்சிருந்தோம், டிவியை போய் ஆன் பண்ணோம், ஆஃப் பண்ணோம். இப்போ டிவிக்கான ரிமோட் வச்சிருக்கோம். இப்போ ரிமோட்டுக்கான ரிமோட் தேவைப்படுது. ஏன்னா வீட்லயே 10 ரிமோட் இருக்குது. அந்த ரிமோட் எந்த ரிமோட் இருக்குது, அந்த ரிமோட் எங்க ஃபோன் நம்பர் மாதிரி ரிமோட்லயே ஒரு நம்பர் வைக்க வேண்டியிருக்கு. அந்த ரிமோட் எங்க இருக்கு கண்டுபிடிக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து சோம்பேறி ஆயிட்டே போயிட்டு இருக்கோன்னு பார்க்கணும். நம்ம சாப்பாடு ஹோட்டலுக்கு போனோம், வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு, வேற ஒரு ஹோட்டல். அப்ப வந்து கம்ப்ளீட்டா நீங்க என்ன பார்க்க வேண்டியிருக்கு, எது எதுல மக்களுக்கு வசதிகளை கூட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்க யோசிச்சீங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 4 நாளா நீங்க நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான ஷேர்லாம் கூடிட்டே போகுது, நீடெல்லாம் கூடிட்டே போகுது. இந்த பெட்ரோல் டீசல் யோசிச்சு பாருங்க, கேஸை யோசிச்சு பாருங்க, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யோசிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். ஏன்னா வாங்குபவர்கள் முன்னாடி வந்து டீசல் தான் கார் வாங்குவேன், அது வந்து ரொம்ப மிச்சம். அம்பாசிடர் கார்லாம் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா டீசல் வாங்கினீங்கன்னா கார் ரொம்ப மிச்சம், டீசலுடைய காஸ்ட் கம்மின்னு. அதுக்கப்புறம் பொட்டஷனே வந்துருச்சு, நிப்பாட்டிட்டாங்க, பெட்ரோல் மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ பெட்ரோல் தாண்டி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற பயிற்சி வரக்கூடிய வண்டியில் ஏன் நம்மலாம் டிரைவர் வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்லை, டிரைவர் தான் உள்ளே காஸ்ட்லியாக இருக்காரு, நம்ம சம்பளத்தை டிரைவர் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ டிரைவர் தான் காஸ்ட் இருக்கு. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக் டிரைவர் வண்டி வெஹிக்கிள் வந்து நம்ம அது வந்து அடுத்த இப்போ வந்து கியர் வண்டியோட ஆட்டோமேட்டிக். நான் ஏற்கனவே சொன்ன கவனிச்சு செய்வாங்க, மனிதர்கள் சோம்பேறியா இருக்கிற பற்றி யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து கியர்லாம் மாற்ற முடியாது, ஆக்சிலேட்டர் அழுத்தமா வண்டி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அடுத்து போயிட்டோம். IATA அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஏர் டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், அதனுடைய சேர்மன் வந்து ரிசைன் பண்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுநாள் வந்து அவர் இண்டிகோல ஜாயின் பண்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த பக்கம் வந்து ஓகே, அவர் இங்க வர்றாருன்னா இந்த கம்பெனி வரணும். அப்ப நீங்க செய்திகள்ல வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டுக்குமான ஒரு கனெக்டிங் பாயிண்டா யோசிச்சீங்கன்னா அதுல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நிறைய ஐடியா கிடைக்குங்கிற நான் பார்த்திருக்கேன். கட்டாயமா வந்து ஒப்பீனியன் டிஃபர் ஆகும். இது வரைக்கும் சொன்னவர்கள், நானும் இதற்கு மேல சொல்ல வருவாங்க நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள்ல, அப்பா அவனை சொல்லுவார், பையன் அவனை சொல்லுவார், ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆகும். அதை தாண்டி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்றது நான் ரொம்ப ஆழமா யோசிச்சேன். நேரம் நல்லா இருந்தா ப்ராஃபிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.